ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஒரு கற்பனை கதையை மாத்திரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தோட்டத்துல எல்லா விதமான மரங்களுமே இருந்ததா. அந்த எல்லா விதமான மரங்களும் சேர்ந்து வாழை மரத்தை என்ன பண்ணுச்சான், ஒரே கேவலமா அடிமைப்படுத்துற மாதிரி பேசிச்சான். நீலாம் ஒரு ஆளே இல்ல, நாங்கெல்லாம் என்ன பண்றோம், உன்னெல்லாம் ஒரே வெட்டினா நீ என்ன பண்ற, விழுந்துருவ. ஆனா எங்களை வெட்டினோம்னா நாங்க என்ன பண்ணணும், எங்களை தொடர்ந்து வெட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் எல்லாமே வாழை மரத்தை நோக்கி ரொம்ப கேவலமான ஒரு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த வாழை மரம் தனக்குள்ளேயே என்ன இது, என்ன எல்லாருமே இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே என்ன பண்ணிச்சான், அப்புறப்படுத்தி கொண்டு தனியா இருந்ததா. அப்படி தனியா இருக்கும்போது அந்த வாழை மரம் ரொம்பவும் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல அந்த வாழை மரம் இருந்தப்போ ஒரு பறவை அந்த வாழை மரத்தை பார்த்து, என்ன நீ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அப்போ அந்த வாழை மரம் சொல்லிச்சான், எல்லாருமே என்ன பண்றாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க, நீ ஒன்னுத்துக்கும் வேஸ்ட் லாக்கி இல்ல, நீ தனியா இருக்க, உன்னை நாங்க என்ன பண்றோம், ஈஸியா உடைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரம் ஃபீல் பண்ணப்போ அந்த குருவி என்ன பண்ணிச்சான், உன்னோட குணாதிசயத்தை நீ மறுபடியும் என்ன பண்ண யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்துக்கிட்ட சொல்லிட்டு அந்த மரம் போயிடுச்சான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதன் பிறகு அந்த வாழை மரத்தோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த மரம் யோசிச்சப்போ, நம்மளால அதிக கன்றுகள் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும் என்று அந்த வாழை மரம் அது வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ணுச்சா, அநேக கன்றுகளை அதன் பக்கத்துல உருவாக்குச்சான். கொஞ்ச நாட்கள் போன பிறகு அந்த வாழை மரம் இருந்த இடம் ஒரு வாழைத்தோப்பம் மாறிட்டு அந்த ஓனருக்கு நிறைய லாபத்தை என்ன பண்ணுச்சான், அந்த மரம் கொடுத்துச்சான். பிறகு நாட்கள் அந்த குருவி வந்தப்போ என்ன பண்ணுச்சான், இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லா மரங்களை விட என் ஓனர் என்ன பண்றாரு, என் ஓனருக்கு நான் தான் அதிக லாபத்தை தரேன் அப்படின்ட்டு. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிறீங்களா, சோர்ந்தே போவாதீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான குண அதிசயங்கள் இருக்கு. நம்ம கூட யாரும் இல்ல, நம்ம கூட யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நீங்க இனி என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. வாழை மரத்தாலேயே இப்படி ஒரு குணாதிசயங்களை கடவுள் படிச்சிருக்காருன்னா, உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அநேக விதமான தாளந்துகள் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு நான் தாளந்து குறித்தே நான் உங்ககிட்ட நான் பேச வரல. ஒருவனா இருக்கிற நமக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்துக்குள்ள நம்ம நேரா போயிடலாம். ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். இன்னைக்குமே ஒருவனாய் இருந்த அந்த வாழை மரத்துக்கு எப்படி அந்த பறவையின் மூலமாக கடவுள் தன்னுடைய குணாதிசயத்தை சொல்லி அதுக்கு ஆசீர்வாதத்தை ஈர்ந்தாரோ, இன்னைக்குமே நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமா என்ன பண்றாருன்னா, இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தர வல்லவரா இருக்கிறாரு. ஒருவனா இருக்கிற நம்மை அழைத்து என்ன பண்ணாரா, கடவுள் பெருக பண்ணியிருக்காரா. ஆபிரகாம் ஒருவனா இருந்தார், தனது தேசத்தை விட்டு பிரிந்து வந்தார். ஆனால் இன்றைக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாம் உயர்ந்திருக்கிறார். இதற்கு காரணம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை.